தேர்தல் பரபரப்பாக சூடு பிடிச்சு போய்கிட்டு இருக்கு. இன்னும் 10 நாட்களுக்குள்ளே தான் இருக்குது பிரச்சாரம். மட்டும் நீங்கள் கணக்கெடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 10 நாள் பிரச்சார நேரம் தான் இருக்குது. இப்போது அன்புமணி இப்போ பாஜக கூட்டணி அதிமுக கூட்டணி சார்பில் அன்புமணி ராமதாஸ் வந்து அவங்க கூட்டணி கட்சி வேட்பாளர்களையும் அவங்களோட வேட்பாளர்களையும் தீவிரமாக ஆதரித்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படியா விழுப்புரத்தில் அவர் பிரச்சாரம் பண்ணும்போது அண்ணன் திருமாவை வம்புக்கு இழுத்திருக்கார். எப்படி வம்புக்கு இழுத்திருக்கார் அப்படின்னா, பட்டியல் பிரிவு மக்களையும் வன்னிய மக்களையும் வந்து மோத விட்டுட்டு வேடிக்கை பார்க்குது திமுக கூட்டணி. அந்த கூட்டணியில் தான் திருமாவளவன் இருக்கார். அதுவும் சும்மா இல்லை, அவர் கூனி குறுகி போயிருக்காரு. யார்? திருமாவளவன் கூனி குறுகி போயிருக்கார் அந்த கூட்டணியில். வேங்கை வயலுக்கு பேச முடியல, நாங்குநேரிக்கு பேச முடியல, மதுராந்தகத்துக்கு பேச முடியல அப்படின்னு பேசியிருக்கார். அந்த 3 இடத்தோட நிறுத்திக்கிட்டார். அந்த 3 இடத்தோட நிறுத்திக்கிட்டார். அதுக்கு மேலே போகல. நாம் கொஞ்சம் போவோம் அதுக்கு மேலே கூட. முதல்ல அவர் பேசினதை கேட்டுருங்க. 5 ஆண்டு காலம் பட்டியலின மக்களுக்கு என்ன செஞ்சு நான் கேட்கிறேன். திருமாவளவன் அவர்கள் அந்த கூட்டணியில் இருக்கிறார். அவர் அந்த கூட்டணியில் கூனி குறுகி உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அவரை ஒதுக்கிட்டாங்க, ஓரம் கட்டிட்டாங்க. வாய் பேச முடியல, வாயை திறக்க முடியல. வேங்க வயல்னா வாயை திறக்க முடியல, நாங்குநேரினா வாயை திறக்க முடியல, மதுராந்தகனா வாயை திறக்க முடியல. கேட்டிங்களா? இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் இந்த விக்கிரவாண்டியிலெல்லாம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி நிறைய தடவை நின்று நிறைய தடவை முயற்சி பண்ணி, ஏன் இடைத்தேர்தலில் கூட வெறும் திமுக பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு 2 முனை போட்டியில் நின்று கூட அவங்களால வெற்றி பெற முடியல. இத்தனைக்கும் வன்னியர் சமூக மக்கள், வன்னியர் சமூக வாக்குகள் வந்து நிரம்ப பெற்ற ஒரு தொகுதியில் கூட விக்கிரவாண்டியில் 2 போட்டி இருந்தும் கூட பாட்டாளி மக்கள் கட்சியால் வெற்றி பெற முடியல. எப்படி எடப்பாடி பழனிசாமியை திமுகவினர் 10 தோல்வி பழனிசாமின்னு விமர்சிக்கிறாங்களோ, அவர் பொறுப்பேற்றதிலிருந்து அதிமுக வெற்றியே பெறலை அப்படின்னு விமர்சனம் வைக்கப்படுதோ, அதை விட அதிகமான விமர்சனம் வைக்கப்பட வேண்டியது அன்புமணி மேலே தான். அன்புமணி என்னைக்கு அந்த கட்சியில் முன்னிலைப்படுத்தப்பட்டாரோ அன்னைக்கே அந்த கட்சியோட சோழி முடிஞ்சு அப்படி முடிச்சு விட்டாப்புல. அப்படி 2 முனை போட்டி இருந்தால் கூட ஒரு தொகுதியை மொத்த கட்சியினரும் வேலை செஞ்சு அந்த தொகுதியில் வெற்றி வாய்ப்பை இத்தனைக்கும் தனியாக நிற்கல பாட்டாளி மக்கள் கட்சி. அதிமுக ஓட்டும் சேர்ந்து நிற்குது, பாஜக ஓட்டும் சேர்ந்து, பாஜக ஓட்டு இல்லை சரி விடுங்க, அது விட அதிமுக கூட்டணி கட்சிகள், அதிமுகவோட கூட்டணி கட்சிகளும் அதிமுக ஓட்டும் பாமக ஓட்டும் சேர்ந்து கூட ஒழுங்காக ஒரு இடைத்தேர்தலில் வேலை செஞ்சு பிரச்சாரம் பண்ணி வெற்றி பெற முடியல. அதே போல தான் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக நாம் தமிழர் கட்சி, அதிமுக பின்வாங்கிருச்சு, பாஜக வேறு எந்த கட்சியும் நிற்கல, அங்கே நாம் தமிழர் கட்சி தான் நின்றுச்சு. அங்கேயும் டெபாசிட் காலிம். அவனுக்கு பெரியாரை பற்றி பேசிட்டு நான் பெரியார் மண்ணிலே போய் நான் ஜெயிச்சு காட்டுறேன், பிடுங்கி காட்டுறேன்னு போனான். போய் இறங்கி வேலை செஞ்சோம், அவனை மண்ணை கவ வச்சோம். அந்த மாதிரி அன்புமணி பொறுப்பேற்றதிலிருந்து எந்த ஒரு சிறு வெற்றியையும் கூட அந்த கட்சிக்கு அவரால் பெற்றுத்தர முடியல. அப்படியான ஒரு விக்கிரவாண்டி அந்த விழுப்புரம் மண்ணில் போய் நின்றுக்கிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எதிரான அவதூற பரப்புற வேலையை முன்னெடுக்கிறார். ஏன் அப்படின்னா, இவர் பெரிய புத்திசாலியாம், இவர் பெரிய விவரமா, இவருக்கு பெரிய அரசியல் தெரியுமா, அண்ணன் திருமாவுக்கு தெரியாதான். அதனால் திமுகவோட சூழ்ச்சியில் விழுந்து இவர் கூனி குறுகி போய் அண்ணன் திருமா அங்கே இருக்காராம். இவருக்கு தெளிஞ்சிருச்சு, இவருக்கு நிறைய அரசியல் அறிவு இருக்கான் இவருக்கு. இவர் திமுக கூட்டணியில் வெளியே வந்துட்டு போய் பாஜக கூட உட்காந்துக்கிட்டாராம். எவ்வளோ அரசியல் தெளிவு அப்படிங்கிறத பார்த்துங்க. இந்த மாதிரி அன்புமணி அவர்களுக்கு இருக்கிற மாதிரியான அரசியல் தெளிவை வந்து நீங்கள் வேறு யாருக்குமே பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட அரசியல் தெளிவு. அந்த மாதிரி போய் பிஜேபி கிட்ட உட்காந்துக்கிட்டாரு. பிஜேபி கிட்ட உட்காந்துக்கிட்டு அண்ணன் திரும்ப கூனி குறுக்கி இருக்கிறதா சொன்னார். சரி, இப்போ 2 கேள்வி இருக்குது. ஒரு கேள்வி, திமுக வந்து சூழ்ச்சி பண்ணி 2 சமூக மக்களையும் பிரிக்குது. இன்னொன்று, திருமா வந்து கூனி குறுகி இருக்காரு, அவரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போய் குரல் கொடுக்க முடியல. 2 கேள்விக்கு பதில் சொல்லி இந்த பதிவை முடிச்சிருவோம். 1, திமுக சூழ்ச்சி பண்ணிருச்சு, அண்ணன் திருமாவை வீழ்த்திருச்சு, அவரை தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கு. ஆனால் அன்புமணி திமுக கட்டுப்பாட்டில் இல்லை, அவர் விவரமாக அரசியல் பண்ணுறார். அதனால் பாஜக கிட்ட போய் உட்காந்துக்கிட்டார். இப்போது திமுக சூழ்ச்சியை முறியடிக்கிறதுக்கான அத்தனை அவருக்கான புரிதலும் இருக்குது. அப்போ அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த ஒரு சாதிய மோதல் ஏற்படுற மாதிரியான எந்த செயல்பாடுகள்லையும் அவர் ஈடுபடக்கூடாது. சாதி பெருமை பேசக்கூடாது, ஆண்மையின் பெருமை பேசுகிறான் அப்படின்னு வடிவேல் சொல்கிற மாதிரி பச்சை குத்திக்கிட்டு உட்காந்து நாமெல்லாம் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட பரம்பரை பெருமை பேசக்கூடாது. அப்படி தானே?
திமுக சூழ்ச்சி பண்ணி சாதியா நம்மளை பிரிக்குது அப்படின்னா அந்த சூழ்ச்சியை அன்புமணி புரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னா வெளியே சூழ்ச்சியை புரிஞ்சுக்கிட்டு திமுகவோட அந்த கட்டுப்பாட்டிலேருந்து விலகி நிற்கிற அன்புமணி அந்த சூழ்ச்சியை உடைக்கிற விதமா மக்கள் கிட்ட சமூக ஒற்றுமைக்கான பிரச்சாரத்தை முன்னெடுத்து இனிமே சாதியா எவனாவது பேசுனீங்க, சாதி வம்பு இழுத்தீங்க, சமூகத்தில் சாதி பதற்றம் ஏற்பட்டுச்சு, நான் வந்து களத்தில் நிற்பேன், தொலைச்சு கட்டிடுவேன் அப்படின்னு தன்னை பின்பற்றுகிற இளைஞர்களுக்கும் தலித் சகோதரர்கள்கிட்டையும் போயிட்டு சகோதரத்துவத்தில் பேசியிருக்கணும். ஆனால் அன்புமணி என்னைக்காச்சும் போய் இதுவரைக்கும் சமூக ஒற்றுமைக்கான எந்த செயலையாவது முன்னெடுத்திருக்காரா? மாறா எங்கே எல்லாம் இந்த மஞ்சா கலர் பனியனை மஞ்சா கலர் சொக்காவை போட்டுக்கிட்டு இல்லை பச்சையை குத்திக்கிட்டு அந்த நெருப்பு சட்டியை தூக்கிட்டு போய் எங்கெல்லாம் சாதி வெறியை பேச முடியுமோ, சாதி பெருமையை பேச முடியுமோ அங்கெல்லாம் அந்த வேலையை ரொம்ப கச்சிதமாக செய்கிறார். ஜாதி ஒரு அழகான சொல்லுன்னு சொல்வார். எப்படி ஜாதியை பெருமையாக ஒரு சாதியை கருதுபவனால தனக்கு கீழையும் மேலையும் இல்லைங்கிற மனநிலைக்கு எப்படி வர முடியும்? யாரும் இல்லை அப்படிங்க. ஒரு சாதி உனக்கு பெருமையாக கருதி நீங்கள் எண்ணிட்டீங்க, நான் ஆண்ட பரம்பரைன்னு எண்ணிட்டீங்க. ஆண்ட பரம்பரைன்னோ வர்ணாசிரம சிஸ்டத்தையும் ஏற்றுக்கிட்டா தனக்கு மேலே ஒரு சாதி இருக்கணும், தனக்கு கீழே ஒரு சாதி இருக்கணும், இயல்பாக ஏற்றுக்கிறதா தானே அர்த்தம். அப்போ அன்புமணி செயல்பாடுகள் சாதி வெறியா திமுகவோட சூழ்ச்சியை புரிஞ்சுக்கிட்ட அன்புமணியோட செயல்பாடுகள் சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் நோக்கி நகராம எப்படி சாதி வெறி செயல்பாடுகளா இருக்கு? எப்படி அங்கே இளைஞர்கள்கிட்ட சாதி வெறியை தூண்டுற மாதிரி இருக்கு? நாம் எப்படி நம்ம நெருப்பிலிருந்து வந்தவங்க அப்படின்னு பீச்சில் மாநாடு போட்டு பேசுறதுக்கான தூண்டுதல் எங்கிருந்து வருது உங்களுக்கு? திமுக சூழ்ச்சியை தானே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்புறம் எப்படி ஜாதி பெருமையும் நெருப்பு சட்டியிலிருந்து பிறந்தோம் அப்படின்னும் அறிவியலுக்கு ஒவ்வாத ஒரு பக்கம் மாநாட்டில் அறிவியல் பயன்பாட்டை பயன்படுத்தி மேலே பேராகிளைட்லேருந்து குதித்து கொடியை பிடிச்சிட்டு வர வைக்கிறார் அன்புமணி. அந்த மாநாட்டில் கீழே மேடையில் நின்றுக்கிட்டு நாம் நெருப்பிலிருந்து பிறந்தவோம், நாம் சம்பு மகரிஷி குலம் அப்படின்லாம் கண்ட கருமத்தையும் பேசிக்கிட்டு ஜாதி வெறியை தூண்டுற மாதிரி பேசுகிறார். இன்னொரு பக்கம் மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயிலில் என்ன ஆனாலும் பரவாயில்ல அவங்களுக்கு கோயிலுக்குள்ளே விட்டுறாதன்னு ஐயா எந்த பாலுவை பக்கத்தில் வச்சுக்கிட்டு எந்நேரம் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துகிறாரோ அந்த பாலுக்கிட்ட பேப்பரை கொடுத்து விட்டு போய் ஜாதி வெறியை தூண்ட விடுறார். இதுதான் நீங்கள் திமுகவோட சூழ்ச்சியை புரிஞ்சுக்கிட்ட லட்சணமா? வெக்கக்கேடால உங்களுக்கு? வெக்கமா இல்லை உங்களுக்கு? கூச்சமே இல்லையா உங்களுக்குலாம்? சூழ்ச்சியை புரிஞ்சுக்கிட்ட ஒரு நபர் என்ன பண்ணணும்னா அந்த சூழ்ச்சிக்கு எதிராக செயல்பட்டுருக்கணும். திமுக சாதியை தூண்டுதுன்னா சாதிக்கு எதிரான போராளியாக தான் அன்புமணி இருந்திருக்கணும். மாறா ஜாதி வெறியராக தான் அன்புமணி தன்னை முன்னிலைப்படுத்திக்கிட்டு இருக்காருங்கிறதுல எந்த மாற்று கருத்து யாராவது வைக்க முடியும்? அன்புமணியாலேயே வைக்க முடியாது, யாராலையும் வைக்க முடியாது அன்புமணி சாதிக்கு எதிரானவர் அப்படின்னு. இப்போ ரெண்டாவது கேள்விக்கு வருவோம். அண்ணன் திருமா கூடி குறுக்கி நின்றுட்டார், திமுக சூழ்ச்சியில் மாட்டிக்கிட்டார், வச்சுப்போம், ஏற்றுப்போம். பாவம் அன்புமணி கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கார், தொண்டை தண்ணி வத்த கற்றுக்கிட்டு இருக்கார். சரி கொஞ்ச நேரம் ஏற்றுக்கிட்டதோட ஒரு 3 இடத்த குறிப்பிடுறார். வேங்கை வயலுக்கு திருமாவால் பேச முடியல, நாங்குநேரிக்கு திருமாவால் பேச முடியல, மதுராந்தகத்துக்கு திருமாவால் பேச முடியல அப்படின்னு ஒரு 3 இடத்த குறிப்பிடுறார். 3 இடத்தோடு நிறுத்திக்கிட்டு ஜம்ப் அடிச்சிட்டார். நாம் என்ன சொல்கிறோம்? 4வதா திரௌபதி கோயிலுக்கு திருமாவால் பேச முடியலன்னு சொல்லுங்களேன். திரௌபதி அம்மன் கோயில் இருக்குல்ல, திரௌபதி அம்மன் கோயில் மேல் பாதி இருக்குல்ல, மேல் பாதி கோயிலை பூட்டை பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருந்தேன் அண்ணன் திரும்ப ஆர்ப்பாட்டத்தில் கேட்டார்ல. பாலு சின்ன பையன் தான், அதனால் உரிமையில் பேசுகிறேன். சின்ன பையன் பாலுக்கு பட்டாசு பாலு ஒரு அரசியலமைப்பு வக்கீலாக இருக்க, உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக இருக்க, அறிவு வேணாமா, பூட்டை பிடிச்சி ஆட்டு போய் அப்படின்னு சொன்னார்ல. அப்போது அண்ணன் திருமா திமுக கூணி குறுக்க வச்சிருக்கு. பாவம் அவரால் மேல் பாதிக்கு குரல் கொடுக்க முடியலையா? இன்னையா கொடுமை இது, பாத்தியாடி கதையை அப்படின்னு பேசுங்க, இடத்த சொல்லுங்க பார்ப்போம், சொல்லுங்க. சரி இப்போ இந்த 3 இடமே வச்சுப்போம் லிஸ்ட்டில், வேறு எதுவும் லிஸ்ட்டை சேர்க்க வேண்டாம். வேங்க வயல் எடுத்துப்போம். வேங்க வயல் திருமாவால் கூணி குறுகிட்டு இருக்கார். கூணி குறுகி இருக்கிற திமுகவுக்கு கட்டுப்பட்டிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி அண்ணன் திருமா, அதாவது அன்புமணி பார்வையில் அவங்களே 2வது நாள் 3வது நாளே போய் 5000 பேரை திரட்டி ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. தமிழ்நாடு முழுக்க அத்தனை மாவட்டங்களையும் இதுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. அந்த வழக்குக்கு துணை நிற்கிறாங்க, அந்த குடும்பத்துக்கு துணை நிற்கிறாங்க. இந்த மாதிரியான கொடுஞ்செயலுக்கு தங்களால் இயன்ற அத்தனை எதிர்ப்பையும் தெரிவிக்கிறாங்க, முதலமைச்சரை சந்திக்கிறாங்க, எல்லா வழியிலையும் அவங்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் திமுக கட்டுப்பாடு இல்லாமல் திமுகவோட சூழ்ச்சியை புரிஞ்ச பாட்டாளி மக்கள் கட்சி புடுங்கிய ஆணி என்ன? வேங்கை வயலுக்காக பாட்டாளி மக்கள் கட்சி புடுங்கிய ஆணி என்ன சொல்லுங்க பாப்போம். நாங்குநேரிக்காக
திமுக கட்டுப்பாட்டில் இருக்கிற அண்ணன் திருமா போராடுறாரு, களத்துக்கு போறாரு, ஆறுதல் தெரிவிக்கிறாரு, அந்த குடும்பத்துக்கு துணை நிற்கிறாரு. அத்தனை விஷயத்துக்கும் இங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி போராடாத ஒரு விஷயத்தையே நீங்க காட்ட முடியாது இந்த தமிழ்நாட்டு அரசியல்ல. எந்த வரலாற்றை எடுத்தாலும், அதுக்கு ஆளுங்கட்சியில் கூட்டணியில் இருந்தாலும் கூட்டணியில் இருந்தாலும் எல்லா தடவையும் கூட்டணி குறித்து கவலை கொள்ளாம, ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கின்ற கவலை கொள்ளாம மாநாடு, போராட்டம், ஆர்ப்பாட்டம் எல்லாத்தையும் எல்லா மக்கள் நலனே பிரதானம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அப்படி ஒரு கட்சியை எதிர்த்து விமர்சனம் வைக்கிறோம்னா அதனினும் சிறப்பாக நம்ம செயல்பட்டு விமர்சனமே வைக்கக்கூடாது. நம்ம சொல்லுங்க, விசிகாவை குறை சொல்லுங்க, நீங்கள் இவ்வளோதான், இவ்வளோ கட்டுப்பாடோட இவ்வளோதான் நீங்கள் செயல்பட்டீங்க, இதை விட நாங்கள் வீரியமாக செயல்பட்டிருக்கோம் பார், எங்களோட முயற்சினால தான் அதே தலித் மக்களுக்கு இந்த நல்லது நடந்திருக்கு. அவங்களோட அடையாளமாக, அதாவது அவங்களுக்காகவே அரசியல் பண்ணுறேன்னு காட்டிக்கிற திருமாவால முடியாததை எங்களை சாதி வெறியன் பிராண்ட் பண்ணிட்டாங்க இந்த சமூகம். ஆனால் நாங்கள் சாதிச்சு காட்டியிருக்கோம், தலித் மக்களுக்காக இதை நாங்கள் பண்ணியிருக்கோம், அவங்க பாதிக்கப்படும் போது நாங்கள் துணைக்கு நின்றுருக்கோம் அப்படின்னு வேங்கை வயலுக்கும் வேங்கை வயலுக்கும் நாங்குநேரிக்கும் இவர் சொல்கிற மதுராந்தகத்துக்கும் கவிஞானவ படுகொலைக்கும் போய் நிற்க வேண்டியதுதானே. அப்படியான ஒரு சாதி ஒழிப்பு சிந்தனை இருந்தால் மேல் பாதியில் சமூக ஒற்றுமை ஏற்படலை போய் நின்றுக்கணும். கேவலமாக இல்லை, போய் சட்டவிரோதமாக போய் ஒரு வழக்கறிஞர் போய் அங்கே பேச விட்டுட்டு ஐயாவே சுப்ரீம் கோர்ட்டுக்கே போனாலும் வந்து நிப்பார்னு பேசிட்டு, எவ்வளோ கேவலமான செயல் இது. திருமாவை குறை சொல்கிறதுக்கு என்ன யோகியதை இருக்குது அன்புமணி ராமதாஸ்க்கு? கூச்சம் இல்லை, கூச்சப்படணும். அந்த திருமாவளவன் அப்படின்னு குறை சொல்கிறதுக்காக வாய் திறந்தா கூசணும் வாய். அவரை விட வீரியமாக செயல்படுறவங்க, சாதி ஒழிப்பு களத்தில் வீரியமாக செயல்படுறவங்க மட்டுமே அவர் மீது விமர்சிக்க தகுதி உடையவர்கள். செயல்படாத ஒருவருக்கும் அந்த யோகிதை கிடையாது. இந்த 2 கேள்விக்கு பதில் சொல்லட்டும். அன்புமணியோ பாட்டாளி மக்கள் கட்சியோ யாரோ சொல்லட்டும். நீங்கள் திமுக கட்டுப்பாட்டில் இல்லாமல் சாதி ஒழிப்பு போராட்டம் பண்ணுறீங்களா, சமத்துவத்துக்கான உழைப்பை செலுத்துறீங்களா, நீங்கள் இந்த மாதிரியான பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்டையெல்லாம் போய் போராட்ட காலத்தில் நின்னீங்களா, அந்த குடும்பத்துக்கு ஆதரவாக நின்னீங்களான்னு பதில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த திருமா வந்து திமுகவுக்கு குறுகி நிற்கிறாரா, இல்லை அவங்க பேச்சை கேட்டுட்டு நிற்கிறாரா, இல்லை என்ன ஆனாலும் மக்களுக்கான களத்தில் வீரியமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காரா அப்படிங்கிற விமர்சிக்கிறதுக்கே ஒரு அறிவும் தகுதியும் வேணும்.